என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த தாவரம் தான். எல்லா குழந்தைகளும் ஒரு காலத்தில் வீட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இயற்கையோடு சேர்ந்த விளையாட்டுக்கள் விளையாட முயற்சி செய்யும்போது விளையாடிய ஒரு முக்கியமான தாவரமாக இது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொட்டால் சினிங்கினா நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். தொடும்போது அந்த இலைகள் சுருங்கி கொள்ளும். அதோட பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு இருக்கும். முட்களை கொண்டு தரையில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு இந்த தொட்டாசினிங்கியை சொல்லலாம். இந்த தொட்டாசினிங்கியுடைய மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற மார்பக கட்டிகளை இயற்கை சிகிச்சையிலேயே அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்து அப்படின்னு இந்த தொட்டாசினிங்கியை சொல்லலாம். இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற மார்பக கட்டிகள் அப்படிங்கிறது 2 வகையான மார்பக கட்டிகள் ஏற்படுறதை பார்க்குறோம். முதலாவது மார்பக கட்டிகள் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் ஒரு 20லிருந்து 40 வயதுக்குள் ஏற்படக்கூடிய கட்டிகள். இந்த கட்டிகளுக்கு நம்ம பரிசோதனை செய்தாலோ அல்லது டிஷ்யூ கல்ச்சர் பண்ணி பார்த்தா கூட இது கேன்சர் சம்மந்தப்பட்ட கட்டி கிடையாது, சாதாரண நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நீர்க்கட்டிகள் சில நேரங்களில் குறிப்பாக மாதவிலக்கு காலங்களில் அல்லது மாதவிலக்கு முடிந்து 2 வாரங்கள் கழித்து மார்பக பகுதிகளில் மிக கடுமையான வலிகளை ஏற்படுத்துகின்ற கட்டிகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஏற்படுகின்ற கட்டிகளை குறைத்து உடலை குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா தொட்டாசினிங்கி தான். இந்த தொட்டாசினிங்கிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு இலைகளை எடுத்து ஒரு 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு அதில் பூண்டு ஒரு 20 பூண்டுக்களை போட்டு மஞ்சள் ஒரு தேக்கரண்டி, நல்லா உள்ளுக்கு சாப்பிடுகின்ற மஞ்சள் ஒரு தேக்கரண்டி போட்டு நன்றாக அதை கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைத்து விட வேண்டும். அரைத்து எடுக்கக்கூடிய அந்த கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய அந்த சாறை வடிகட்டி காலை மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு அதை எடுத்துக்க முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி 3 வேளை அதை சாப்பிட்டோம்னா ரொம்ப வேகமாகவே அந்த தொட்டாசினிங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சத்துக்கள் படிப்படியாக அந்த மார்பக கட்டிகளை குறைத்து மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற மார்பக வலிகளை குணப்படுத்த உதவுகிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு தொட்டால் சினிங்கி உடலில் இருக்கக்கூடிய கட்டிகளை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நம்ம நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். ஆண்கள் வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், அதே போல் இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் அவதிப்படுகின்ற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் கூட நிறைய பேர் இன்றைக்கு கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து உடலை குணமாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு தொட்டால் சினிங்கியை தான் நம்ம சொல்லணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தொட்டால் சினிங்கிலிருந்து கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் ஒரு 100 மில்லி அளவுக்கு எடுத்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் அது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட காரணிகளை குறைக்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம ஊரில் தொட்டாசினிங்கியை மனப்பிரச்சனைகளுக்காக அதிகமாக உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இல்லை என்றாலும் கூட வட இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த தொட்டாசினிங்கியை மனத்துக்கு நம்ம எப்படி சங்கும் புஷ்பியை உபயோகப்படுத்துகிறோமோ அதே போல் மனம் சம்பந்தப்பட்ட அறிவு சார்ந்த வளர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த தொட்டாசினிங்கியை உபயோகப்படுத்துகிறத பார்க்குறோம். குறிப்பாக தொட்டாசினிங்கியுடைய வேரை உபயோகப்படுத்துகிறத பார்க்குறோம். அப்போ தொட்டாசினிங்கி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. மூன்றாவது, இன்றைக்கு நம்ம நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு கருப்பையில் கட்டிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இன்றைக்கு 100ல் 90 பெண்களாவது ஒரு 35லிருந்து 45 வயதுக்குள்ள பெண் மருத்துவர்கள்கிட்ட போய் பார்க்கும்போது கருப்பையில் கட்டிகள் இருக்குது, உடனே அறுவை சிகிச்சை செய்து அதை எடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிந்துரை கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா கருப்பை எடுப்பதால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை முறையாக புரிந்து கொள்ளாததுனால
சிறு வயதிலேயே கருப்பையை எடுத்துவிட்டு அதன் பிறகு ரொம்ப சிரமப்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து எதுன்னு பார்க்கும்போது தொட்டாசினிங்கியுடைய வேருக்கு கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகள் மற்றும் கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற கட்டிகளை குறைக்கக்கூடிய சக்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொட்டாசினிங்கியுடைய வேர் ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக அதை குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் அது உடலில் இருக்கக்கூடிய அந்த கருப்பை கட்டிகளை, கருமுட்டை பை கட்டிகளை உருவாக்கக்கூடிய காரணிகளை குறைத்து இயற்கையான முறையிலேயே அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த கட்டிகள் குணமாக்குவதற்கு உதவி செய்வதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கருப்பை வீக்கம். இந்த கருப்பை வீக்கம் ஏற்படும் போது மிகப்பெரிய அளவில் உடலுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதை பார்க்குறோம். மாதவிலக்கு மாதம் முழுவதும் ஏற்பட்டு கொண்டிருப்பது, மாதவிலக்கு காலத்தில் ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது எவ்வாறு ஒரு கணம் தெரிகிறதோ அதே போல் ஒரு கணம் ஏற்படுவது, கொஞ்சம் தூரம் நடக்கிறோம் இல்லை வயிற்று பகுதிகளில் ஏதோ அழுத்தமாக மூச்சு பிடிச்சி ஒரு துணியை கட்டுறோம், இல்லை படிக்கட்டுகள் ஏறுறோம், இல்லை ஒரு பரண்மையிலேருந்து ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னோன்னு எடுத்த உடனேயே அந்த இடத்துல உதிரப்போக்கு ஆரம்பித்து விடுவது, நாள் கிழமைன்னு எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உதிரப்போக்கு மிக கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து உடலை பலப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளில் ஒன்று தொட்டாசினிங்கின்னு நம்ம சொல்லலாம். எனவே நேயர்களே, தொட்டாசினிங்கியை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கு மார்பகத்தில் ஏற்படுகின்ற கட்டிகளை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருமுட்டை பை நீர்க்கட்டிகள், கருப்பை கட்டிகள் மற்றும் கருப்பை வீக்கம்னு சொல்லக்கூடிய அடினோமயோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இயற்கையான முறையிலேயே குறைப்பதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்து. மன அழுத்தம், மனதில் ஏற்படுகின்ற பதட்டம், ப்ரீமெனோபாஸ் மற்றும் போஸ்ட் மெனோபாஸ் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற அதிகப்படியான கோபம் மற்றும் தேவையில்லாத சந்தேகம், பயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குகின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து இந்த தொட்டாசினிங்கி. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி ஒவ்வொரு நாளுமே நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு என்பது இன்றைக்கு ஒரு ஊழல்களினுடைய உறைவிடமாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு துறை வாரியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சமீபத்தில் மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடிய வகையில் கல்வித்துறை ஊழல், அதுவும் துணைவேந்தரே நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஊழல்கள் என்பது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. முதலில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், அவருடைய துணைவேந்தர் இன்றைக்கு தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஒரு துணைவேந்தர் பதவியில் இருக்கிற போதே அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவலக்காட்சி அரங்கேறி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 8 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து அதனுடைய முன்னாள் இயக்குநர் உட்பட்டோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் இந்த ஊழலுடைய நாகங்கள் எந்தெந்த பல்கலைக்கழகத்திற்குள் ஒளிந்திருக்கின்றன என்பதை நாம் வரப்போகிற நாட்களில் பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யமே நம்முடைய கல்வித்துறைக்குள் பறந்து விரிந்து கிடக்கிறது என்பதைத்தான் இந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த செய்திகள் நமக்கு தொடர்ந்து காட்டுகின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த கல்வித்துறை ஊழல்கள் தொடர்பாக நாம் கவலைப்படாமல் இருக்க முடியுமா, அல்லது அதை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியுமா? ஏனென்றால் இது ஒரு எதிர்கால தலைமுறையே அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கல்வித்துறை ஊழல் இருக்கிறது. யாரோ ஒரு துணைவேந்தர் லஞ்சம் வாங்குகிறார், முறைகேடுகளில் ஈடுபடுகிறார் என்று இதற்கு அர்த்தம் அல்ல. மாறாக ஒரு துணைவேந்தர் இவ்வளவு தூரம் அவர் அந்த லஞ்ச லாவணியத்தில் திளைக்கிறார், அவருடைய இயக்குனர் திளைக்கிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த அமைப்புமே லஞ்சத்தால் புரையோடி போயிருக்கிறது என்றுதான் அதனுடைய அர்த்தம். எப்படி கல்வித்துறைக்குள் இந்த ஊழல் வந்தது? 2015-2016 ஆண்டு துணைவேந்தர் பதவிகளுக்கான இந்த நியமனங்கள் நடந்தபோது இந்த ஊழல் தொடர்பான பேச்சுக்களை எதிர்க்கட்சிகளும் கல்வியாளர்களும் சுட்டிக்காட்டினார்கள். தொடர்ச்சியாக இந்த துணைவேந்தர் நியமனத்தில் பெருமளவிற்கு பணம் புரளுகிறது, பெருமளவிற்கு அதில் ஒரு லஞ்ச லாவணியம் விளையாடுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன.
அப்பொழுது அந்த குற்றச்சாட்டுகள் முறையாக விசாரிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த ஊழலை நாம் சந்திக்காமல் இருந்திருப்போம், இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படாமல் இருந்திருக்காது. ஆனால் அப்போதே முறைகேடுகள் நடக்கப் போகிறது என்று தெரிந்தும் கூட இந்த அரசு அதை கண்டுகொள்ளாமல் இருந்தது, அதற்கு உடந்தையாக இருந்தது, அந்த ஊழலினுடைய ஒரு பங்குதாரராக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த ஊழல்கள் தொடர்ச்சியாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. நிச்சயமாக தமிழக அரசு இதை விசாரித்து ஒரு நியாயமான ஒரு விசாரணையை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் என்று நான் நம்பவில்லை. ஏனென்று கேட்டால் இந்த ஊழலினுடைய சூத்திரதாரியாகவும் பங்குதாரராகவும் தமிழக அரசில் இருக்கக்கூடிய பலரும் இருக்கிறார்கள் என்பதை நாம் வெளிப்படையாக பார்க்கிறோம். இது முக்கியமாக பல நிலைகளில் கல்வித்துறையில் இந்த ஊழல்கள் நடக்கின்றன. மிகப்பெரிய அளவிற்கு அந்த ஊழல் என்பது ஒரு விஷவட்டமாக அங்கு மாறி இருக்கிறது. ஒரு துணைவேந்தர் பதவிக்கு 5 கோடி ரூபாயிலிருந்து 20 கோடி ரூபாய் வரைக்கும் இன்றைக்கு விலை நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு துணைவேந்தராக நியமிக்கப்படக்கூடிய ஒருவர் அவர் தன்னுடைய கல்வி தகமையினால் அந்த பதவிக்கு வர வேண்டும். ஆனால் மாறாக விலை கொடுத்து அந்த பதவியை வாங்கக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் வெறும் பணம் மட்டுமல்ல, இன்னும் சொல்லப்போனால் அந்த துணைவேந்தர் பதவிக்கு அவர்களை பரிந்துரைக்கக்கூடியவர்கள், அதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தில், அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய சாதி சார்ந்த நபர்களை அவர்கள் இதற்குள் கொண்டு வருவதற்காகவும், வேறு பல தொடர்புகளுக்காக, அரசியல் ரீதியான தொடர்புகளுக்காகவும் கூட அவர்களை கொண்டு வருவதற்காகவும் இந்த துணைவேந்தர் பதவி என்பது பயன்படுத்தப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது பணம், சாதி, அதிகார தொடர்புகள் இவை அனைத்தும் சேர்ந்துதான் இன்றைக்கு ஒரு துணைவேந்தர் பதவிக்கான ஒருவரை கொண்டு வருகிறது. இப்படி ஒரு 5 கோடி ரூபாயிலிருந்து 20 கோடி ரூபாய் வரைக்கும் செலவழித்து ஒரு துணைவேந்தராக வரக்கூடிய ஒருவர் செலவழித்த பணத்தை எப்படி எடுப்பார் என்று பார்த்தால், அதை பல்கலைக்கழக நியமனங்கள், ஆசிரியர் நியமனங்களிலிருந்து அதை பெறுவார். இன்றைக்கு ஒரு விரிவுரையாளர் பதவிக்கு சுமார் 15 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சமாக கேட்கப்படுகிறது. இந்த லஞ்ச பணத்தை அவர் எப்படி வசூலிப்பார்? இந்த லஞ்சப்பணம் என்பது தான் அவர் ஏற்கனவே அந்த பதவியை பெறுவதற்காக போட்டிருக்கக்கூடிய முதலீட்டிற்கான ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அவர் இந்த நியமனங்கள், அதே போல் பல்கலைக்கழக வளாகங்கள் நடக்கக்கூடிய கட்டுமானங்கள், இது அனைத்திலுமே பணம் பெருமளவிற்கு சூறையாடப்படுகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். யூஜிசி வழங்கக்கூடிய நிதியுதவிகள் கூட முறைகேடாக பயன்படுத்தப்படுகின்றன என்கிற செய்திகள் எல்லாம் கூட வந்திருக்கின்றன. சரி, இந்த பேராசிரியர்களாக வரக்கூடியவர்கள், விரிவுரையாளர்களாக இவ்வளவு பணத்தை கொடுத்து வரக்கூடியவர்கள், முக்கியமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய லஞ்சப்பணம் என்பது அவர்கள் 3 ஆண்டுகள் ஊதியமாக பெறக்கூடிய தொகையாகும். அவர்கள் இந்த பணத்தை எப்படி வசூலிப்பார்கள் என்று பார்த்தால் பல நிலைகளில் அது வசூலிக்கப்படுகிறது. இன்றைக்கு பேப்பர் சேசிங் என்று சொல்லக்கூடிய அந்த மதிப்பெண் தாள்களை திருத்துவது, இது ஒரு மிகப்பெரிய வர்த்தகமாக மாறியிருக்கிறது. குறைந்த மதிப்புள்ள மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்கள் அந்த மதிப்பெண்களை திருத்தி மேம்படுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் செயல்படுகிறது. அதன் வழியாக பல 100 கோடி ரூபாய் பணம் புரள்வதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பல இடைத்தரகர்கள் இருக்கிறார்கள். இதன் மூலமாக பேராசிரியர்களும் முக்கியமாக விரிவுரையாளர்களும் பணம் மீட்டுகிறார்கள். அதே போல் ஆய்வு மாணவர்கள், ஒரு ஆய்வு மாணவர் தன்னுடைய ஆய்வேட்டை பூர்த்தி செய்த அனுமதி கையெழுத்து பெறுவதற்காக அந்த சம்பந்தப்பட்ட பேராசிரியருக்கு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரை லஞ்சமாக கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, வாய்மொழி தேர்வு, அந்த ஆய்வு மாணவர்கள் வைவா என்று சொல்லக்கூடிய வாய்மொழி தேர்வுக்கு வரக்கூடிய அதை நிர்ணயிக்கக்கூடிய பேராசிரியருக்கும் அதே போல் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை கொடுப்பதுடன் அவருக்கு நட்சத்திர விடுதிகள், தங்கும் வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தால் மட்டும்தான் அவர் அந்த ஆய்வு மாணவராக அவர் வெற்றி பெற முடியும் என்கிற சூழல் இங்கு இருக்கிறது. இப்படி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்வி சார்ந்த அலுவல்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவிற்கு கல்வியை வணிகமாக, வர்த்தகமாக, ஒரு ஊழலினுடைய உறைவிடமாக மாற்றக்கூடிய ஒரு சூழலில், இந்த சூழலில் படித்து வரக்கூடிய மாணவர்கள் எப்படி இருப்பார்கள், ஆய்வாளர்கள் எப்படி இருப்பார்கள், அல்லது பேராசிரியர்கள் எப்படி இருப்பார்கள், துணைவேந்தர் எப்படி இருப்பார், இவர்கள் எப்படிப்பட்ட கல்வியை கொடுப்பார்கள் என்று நினைக்கிற போது எதிர்காலம் மிகவும் இருட்டானதாக தோன்றுகிறது. நிச்சயமாக இந்த கல்வித்துறை ஊழலை நாம் ஒழித்து கட்டாவிட்டால் எதிர்காலமே இருண்டு விடும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை முழுமையாக நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த துறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இப்பொழுது நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தோமுச பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் திரு சண்முகம்.
தோமுச பேரவையோட மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் 13 இன்று வேலை நிறுத்த அறிவிப்பு, அதுவும் போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அரசு இதை கையாளுற விதம், மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். தோமுச பேரவையின் மாநில பொதுச் செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு அமைப்போட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இப்போ இந்த கடந்த காலங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு துறை சார்ந்த அவங்களும் இன்னைக்கு போராடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. எந்த தொழிலாளர்களுக்குமே அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு மக்கள், மாணவர்கள் இப்படின்னு பொதுஜனத்திலேயே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த அரசோட செயல்பாடுகள். அதனால இந்த விலைவாசி உயர்வு, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா போக்குவரத்து பஸ் கட்டண உயர்வு வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தன்னெழுச்சியா இன்னைக்கு பொதுமக்கள் வந்து போராட்டத்தில் தங்களை இணைச்சுக்கிட்டு அரசுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த வேலை நிறுத்த அறிவிப்பு, இந்த 13 இந்த நிகழ்வு வந்து இதற்கு பல அடிப்படை காரணங்கள் இருக்கு. அது நியாயமான காரணங்கள் அப்படின்னு சொன்னாலும் இதுவரைக்கும் அரசாங்கம் இதற்கான எந்த ஒரு முனைப்போடையும் செயல்படலை அப்படின்ற சூழல்ல இன்னைக்கு இது சார்ந்த விஷயங்களை நம்ம இன்னைக்கு முழுமையா பேசணும். இப்போ இந்த போராட்டம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இவ்வளோ தீவிரமாகி இன்னைக்கு அது செயல்படுறதுக்கான ஒரு காரணம் என்ன? அதாவது 13ஆம் தேதி பேருந்து கட்டணத்தை கண்டித்து மாவட்டம் தோறும் கண்டன பொதுக்கூட்டங்கள் நம்முடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இது தொடர்ந்து கடந்த மாதம் 20ஆம் தேதி இரவோடு இரவாக 67% கட்டண உயர்வை எதிர்த்து மக்களை சார்ந்த சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள் இவர்கள் எல்லோரும் ஒரு போராட்டம் என்று எதிர்ப்பை தெரிவித்த பிறகு பொறுப்புள்ள அரசியல் கட்சிகள் தன்னிச்சையாக ஆங்காங்கு போராட்டங்கள் நடத்தி பிறகு எந்தவித பதிலும் கிடைக்காத காரணத்தினால் செயல் தலைவர் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு நாடு தழுவிய அளவில் ஒரு மறியலை நடத்தினார்கள். அந்த மறியல் போராட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் எதிர்ப்பை தெரிவித்து கைதானார்கள். கைதான பிறகும் இவர்கள் 2 பைசா கட்டணத்தை குறைப்பதாக கண் துடைப்புக்காக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது, முழுமையாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 13ஆம் தேதி கண்டன கூட்டத்தை நடத்தவிருக்கின்றோம். இது ஒன்று. இன்னொன்று, இந்த போக்குவரத்து கழகத்தை துவங்குவதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சமூக பொருளாதார மாற்றங்களுக்காகவும் அடித்தட்டு மக்களுக்கு வரியில்லாத வருமானம், அவருடைய வார்த்தைகள்லாம் அற்புதமான வார்த்தைகள், வரியில்லாத வருமானத்தை கொண்டு மக்கள் சேவை செய்யணும் என்ற அந்த நிலையை கொண்டு வந்து தான் விருகம்பாக்கம் மாநாட்டிலே 67 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் பேருந்துகளை நாட்டுடைமை ஆக்குவோம் என்று சொல்லி அதே போல் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் எடுத்த முடிவுகளை எல்லாம் நிறைவேற்ற வந்தார். அவர் நம்மிடம் நீண்ட நாள் வாட வழி இல்லாமல் போய்விட்டது. அதன் பிறகு பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் 1/1/72 அனைத்து தனியார் பேருந்துகளையும் நாட்டுடைமை ஆக்கினார்கள். அதனுடைய அடிப்படையில் பல போக்குவரத்து கழகங்களாக வந்தது. இதில் ஒன்று பெரிய விஷயம் என்னன்னா, அண்ணா சீஃப் மினிஸ்டர், கலைஞர் வந்து அதில் போக்குவரத்துறை அமைச்சர். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 1 கிலோமீட்டருக்கு 6 பைசா அப்போ கட்டணும். தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே பல தொழிலாளர்கள் பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க. எல்லா கோரிக்கைகளையும் அங்கேயே ஸ்பாட்லேயே செஞ்சு முடிக்கிறார். முடிச்சுட்டு தொழிலாளிகளுடைய கோரிக்கையை மட்டும் நான் முடிக்கவில்லை, பொதுமக்களிடம் வாக்கு வாங்கி வந்திருக்கேன், பொதுமக்களுக்காகவும் நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று 6 பைசா கட்டணத்தை 5 பைசாவாக குறைக்கிறார். நான் சொல்கிறது 1967. அது செய்து இந்த போக்குவரத்து கழகத்தை லாபத்தை நடத்தி காட்டியவர் தான் தலைவர். இந்த அடிப்படையில் இந்த போக்குவரத்து கழகம் என்பது ஒரு பொது சேவை, மக்கள் சேவைக்காக உடையது. நாட்டினுடைய இன்றைக்கி வளர்ச்சி, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும் என்பது சாதாரண ஏழை எளிய மக்கள் போகணும், குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை செய்யணும் என்ற அந்த தத்துவத்தை எல்லாம் மறைத்துவிட்டு இவர்கள் ஒரேடியாக கட்டணத்தை உயர்த்துவது என்பதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே தான் இதை ஒரு எழுச்சி மிக்க ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு சேவை அப்படிங்கிறத பல மாநிலங்களுக்கு நம்ம தமிழகம் பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னோடியாக இருக்குது. இது மக்கள் பயன்பாடு அப்படின்னு வரும்போது பல தொலைதூர கிராமப்புறம் மலைகளில் இருக்கிறவங்கெல்லாம் கூட ஒரு போக்குவரத்து அப்படின்னு தேவைப்படும் போது இந்த பஸ் பயன்பாடு தான்
அவங்களுக்கு ஒரு முக்கியமான இதுவாக இருக்குது. அதில் சலுகை அப்படிங்கிறது ஒரு தேவைங்கிறது கருதி தான் கடந்த காலங்களில் இதற்கான இந்த ஒரு விலையேற்றம் இதெல்லாம் ரொம்ப குறுகிய அளவில் மட்டுமே அவங்க விலையேற்றிருக்காங்கன்றது நம்ம பார்த்துருக்கோம். அதை தாண்டி இன்னைக்கு இவங்க ஊழியர்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த 5 ஆண்டு ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல்ல 5 ஆண்டுகளில் விலை ஏற்றிருக்காங்க. இப்போ மறுபடியும் 6 ஆண்டுகள் எடுத்து நாங்கள் 6 ஆண்டுகளா பஸ் கட்டணத்தை உயர்த்தவே இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு மறுபடியும் இந்த உயர்வு அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த உயர்வு சாமானிய மனிதனால ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு அதிகம் அப்படின்னு மக்கள் சொல்றதை பார்க்குறோம். ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த கட்டணங்கள் 89 வரை 9.5 பைசா இருந்தது. 89 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு 2 ஆண்டு காலம் ஆட்சி இருந்தது. அப்போ 1 பைசா கட்டணத்தை உயர்த்தி நல்ல சேவைகள் கொடுத்தாங்க. அதன் பிறகு அப்படியே அது படிப்படியாக உயர்ந்து ஏடிஎம்கே காலத்தில் உயர்ந்து அது 18 பைசாவாக வந்தது. 96லேருந்து 2001 வரை திமுக கழக ஆட்சியில் நிறைய சாதனைகள் செய்த பிறகு பென்ஷன் எல்லாம் கொடுத்த பிறகும் 4 பைசா உயர்த்தி கட்டணத்தை உயர்த்தி 22 பைசா. அந்த 22 பைசா இருந்த கட்டணத்தை மீண்டும் ஆட்சியில் வந்தவர்கள் 28 பைசாவை ஆக்கினார்கள். 2001லேருந்து 2006 வரை அந்த 8 பைசாவை ஆக்குனதோடு மட்டும் இல்லாமல் எந்த புதிய பேருந்துகளும் வாங்கலை. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு புதிய ஆட்களை எடுக்கவில்லை. தொழிலாளர்களுடைய ஓய்வூதிய பலன்கள் எதையும் தரலை. 2001லேருந்து 2000 வரை போனஸை நிறுத்தினாங்க. 17 நாள் போராட்டம், 60,000 பேர் சிறைக்கு சென்றார்கள். இவ்வளவு கடுபிடிகள் செஞ்சு போக்குவரத்து கழகத்தையே சீரழித்து விட்டு 6 பைசா கட்டணத்தை உயர்த்தி விட்டு தான் இவர் ஆட்சியை விட்டு சென்றார்கள். 2006ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த போக்குவரத்து கழகத்தின் மீது எப்போதும் மக்கள் மீது பற்று கொண்டவர். 13,000 பேருந்துகளை உடனடியாக வாங்கி புதிய பேருந்துகளை கொடுத்தார். 43,000 தொழிலாளர்களை வேலைக்கு எடுத்தார். 2 ஊதிய உயர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 20% போனஸ் கொடுக்கப்பட்டது. இவ்வளதெல்லாம் இருந்தப்ப டீசல் விலையும் ஏறிக்கிட்டே தான் இருந்தது. அப்போ ஒன்றும் இறங்கலை. இவ்வளவு இருந்தப்பையும் கட்டணத்தை உயர்த்தலை. அதே 28 பைசாவில் தான் தொடர்ந்து 5 ஆண்டு கால ஆட்சிங்கிறது நடந்தது. ஆனால் 2011 ஆட்சிக்கு வந்தவுடன் அதிமுக அரசு 14 பைசா, அதாவது 50%, 14 பைசாவை உயர்த்தி 42 பைசா. 42 பைசா உயர்த்ததனால் இவர்களுக்கு எவ்வளவு வருமானம் கூடியதென்றால் ஏறத்தாழ ஆண்டு ஒன்றுக்கு 2000 கோடி வருமானம் கூடியது. 2000 கோடி வருமானம் கூடியதில் செலவு குறைந்தது. ஏனென்றால் உலக நாட்டினுடைய கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்த காரணத்தினால் டீசல் விலை குறைந்தது. எந்த ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு இவர்கள் தரவில்லை. அந்த ஊதிய உயர்வு தரனால் அதுலேயும் மிச்சம். இந்த 6 ஆண்டுகளில் தொழிலாளர்களுக்கு ஓய்வு பலன்கள் எதையும் கொடுக்கல, அதுலேயும் மிச்சம். அது அன்னியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய இறுதி கால பலன்கள் அந்த சேமித்து வைத்த பணத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இவ்வளதையும் எடுத்துக்கிட்டு ஆண்டு கடைசியில் எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி மீண்டும் இப்பொழுது வந்திருக்கிற அமைச்சர் ஒரு 67%, இப்போ 42 பைசாவை 58 பைசா உயர்த்தியிருக்கிறார். இது ஒரு தடவை 5 கட்டணம், 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடந்த கட்டணம் இல்லை. இவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 7 ஆண்டு காலத்தில் 28 பைசா என்பதை 30 காசு உயர்த்தி 110 மடங்கு உயர்த்தி 58 பைசாவாக உயர்த்தி இருப்பது என்பது தாங்க முடியாத பெரிய சுமை. இதில் இவங்களுக்கு என்ன கணக்கு கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 12,000 கோடி நாங்கள் மானியம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். டீசலுக்கு மானியம் கொடுப்பதாக சொல்கிறார்கள். பஸ் பாஸ்களுக்கு மானியம் கொடுப்பதாக சொல்கிறார்கள். உலக அளவில் டீசல் விலை குறைந்திருக்கு. ஊதிய ஒப்பந்தம் போடவில்லை. தொழிலாளர்கள் கொடுக்க வேண்டிய பலன்களையும் கொடுக்கவில்லை. ஆனாலும் நஷ்டம். அதனால் தான் நாங்கள் கட்டணத்தை ஏற்றுக்கணும் என்றால் என்ன நிர்வாகம் இது? இதான் எங்களுக்கு புரியல. எல்லாம் கொடுத்த பிறகும் கட்டணத்தை உயர்த்தாத ஒரு ஆட்சி, எல்லாம் கொடுக்காமல் இருந்தும் கட்டணத்தை உயர்த்துகின்ற ஆட்சி. இதை மக்கள் பார்க்கிறார்கள். மக்கள் பார்க்கும் பொழுது இது அநியாயமானது. ரெண்டாவது போக்குவரத்தினுடைய அந்த பேருந்துகளுடைய தரம் எல்லாம் 9 ஆண்டு 10 ஆண்டுகள் உள்ள பேருந்துகள் ஏற முடியாத அளவிற்கு. இங்கே டிஎம்கே ஆட்சி காலத்தில் வேணால் புதுசாக நிறைய வண்டிகள் மக்கள் ஒன்றே ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா, பொது போக்குவரத்து நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால்
நாட்டில் வந்து அவங்க சொந்த வண்டியை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. அதில் இன்னொன்று இருக்குது, சொந்த வண்டியை பயன்படுத்தலைன்னா பொல்யூஷன் இருக்காது, சுற்றுச்சூழல் கெட்டு போகாது. இப்போ இதெல்லாம் மனசில் வச்சு பொது போக்குவரத்தை டெவலப் பண்ண வேண்டியது முக்கியம். அதில் முக்கியமாக நான் சொல்கிறது என்னன்னா, இப்போ 1,94,000 கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது. இந்த ரேஷன் கார்டுகளுக்கு அரிசி கொடுக்குறாங்க. ஒரு 10 லட்சம் கார்டுக்கு தான் அரிசி இல்லை, பாக்கி எல்லா கார்டுக்கும் அரிசி தராங்க. அந்த அரிசி கொடுக்கும்போது அந்த அரிசி உற்பத்திக்கான செலவு 25 ரூபாய் ஆகுது. அந்த 25 ரூபாயில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மத்திய அரசனுடைய மானியம் என்பது 8,500 ரூபா தான் மானியம் கிடைக்குது. மீதம் இருக்கக்கூடிய பணத்தை தமிழக அரசு மானியமாக கொடுக்கிறது. அதாவது 5,300 கோடி ரூபாய் சிவில் சப்ளை கார்ப்பரேஷனுக்கு மானியம் கொடுக்குது. அதே போல் எலக்ட்ரிசிட்டி போர்டில் பார்த்திங்கன்னா மின் வாங்கிறது வந்து 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு மின்சாரத்தை வாங்குகிறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து 100 யூனிட்டுக்கு உள்ளார உள்ளவங்களுக்கு 50 காசுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அதனால் அதனில் விவசாயிகளுக்கு ஃப்ரீ கரண்ட் இதுக்கெல்லாம் ஆண்டு ஒன்றுக்கு 20,000 கோடி போன்ற அந்த மானியத்தை அவர் கொடுக்குறாங்க. சுகாதாரத்துறை இருக்குது. சுகாதாரத்துறையில் மக்கள் பயனடைவதற்காக வேண்டி நிறைய செலவு பண்ணுறாங்க, கல்விக்கு செலவு பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது போக்குவரத்து என்பதும் ஒரு பொது சேவை. இந்த பொது சேவைக்கு உண்டான செலவுகளை அரசு ஏற்க வேண்டும், மக்கள் மீது சுமத்தக்கூடாது என்பதை மக்களுக்கும் உணர்த்த வேண்டும். இது செய்திருப்பது தவறு என்பது இந்த நிர்வாக சீர்கேடு என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கண்டன கூட்டம். போக்குவரத்து ஊழியர்கள் பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள், பல கட்ட போராட்டங்கள் நம்ம தொடர்ந்து அவங்க வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த விலையேற்றத்தில் நீங்கள் அந்த ஒரு கம்பாரிசனே சொன்னீங்க, 2006லேருந்து 2011 எல்லாமே கொடுத்தும் விலையேற்றலை. அப்புறம் 2011க்கு அப்புறம் இப்போ வரைக்கும் 2 முறை உயர்த்தியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமும் பிரச்சனைகளும் முடிக்கப்படலைன்ற சூழல்ல இன்னைக்கு ஓய்வூதியம் ஒரு பிரச்சனையாக இருக்குது, சம்பள உயர்வு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இப்போ அவங்க கோர்ட் வரைக்கும் போன அந்த ஒரு சூழல்ல கூட இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இந்த தனியார் மயமாதல் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலும் இப்ப ஏற்படுறது பார்க்கிறோம். மற்ற துறைகளை போலவே போக்குவரத்து துறையும் இன்னைக்கு ஒரு மானிய விலை அரசு கையில இருக்கும் போதே மக்களால அந்த கட்டணத்தை வந்து அவங்களால கொடுக்க முடியலன்ற ஒரு சூழல்ல தனியார் மயம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தா ஒரு இயல்பு நிலையே ஸ்தம்பிச்சு போகிற ஒரு நிலை வந்து இதுல வந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். பத்திரிகைகளும் ஊடகங்களும் இதில் சற்று அதை வந்து புரிதலில் உள்ள, அதாவது நான் தான் கோர்ட்டில் தான் இருக்கேன். தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அவர்கள் முன்னால் வந்து எங்களுக்கு வேலை நிறுத்தம் பண்ணக்கூடாதுன்ட்டு தடையை எடுத்து நாங்கள் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம். பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அப்போ அவங்க வந்து என்ன தடை நான் போட்டிருக்கேன், நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி. இப்போ நாங்கள் இது எங்களுடைய சோக கதையை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் எங்கள் வழக்கறிஞர்களை பேச விட்டோம். நாங்கள் சொன்னோம், நாங்கள் இறுதி காலத்தில் சேர்த்து வச்சுருக்கிற பலன், இந்த பலன்களை எல்லாத்தையும் 7,000 கோடியை சுரண்டிட்டாங்க. இப்போ 7,000 கோடியை வச்சுட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற இந்த ஆட்சியை எதிர்த்து போராடாமல் எங்களால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். நீங்கள் நீதிமன்றத்தில் கிராஜுவிட்டியை நீதிபதிகளே 12 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலான்னு தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு மிகவும் மோசமான அவகேடான நிலையில் இந்த அரசு போய்கொண்டிருக்கின்றது என்றால் நாங்கள் போராடுவதில் என்ன தவறு என்று கேட்டோம். உடனே அந்த அம்மா திரும்பி கவர்மெண்ட் பிளீடரை பார்த்து இசிட் அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார், ஆமாம் உண்மைதானார். அப்போ தான் சொன்னார், ஆர் யூ நாட் அஷேம், உனக்கு வெக்கமாக இல்லை, இப்படி தொழிலாளி பணத்தை எடுத்து நீ நிர்வாகத்தை நடத்துறதுக்கு நீ இதை ஏன் நீ நடத்தணும், மூடிட்டு போ அப்படிங்கிறதுல தான் வந்து அந்த வெறுப்பில் இந்த நிர்வாக சீர்கேடை கண்டிக்கின்ற அளவிற்கு ஒரு தொழிலை ஒன்றால் ஒழுங்காக நடத்த முடியல என்றால் நீ மூடிட்டு போன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க கோபத்து மேலே சொன்னதை தவிர இது ஒன்றும் தனியாருக்கு போகணும்னு அவங்க சொல்லலை. அதன் பிறகு அவங்க சொன்னது என்னன்னு கேட்டால், எங்கள் பக்கம் எந்த அளவுக்கு நியாயம் இருக்குன்னா அவங்க சொன்னாங்க, உங்களை நாங்கள் திரும்ப வேலைக்கு செல்லுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. we are not compelling you to go back on duty, but think it in bear in your mind, it is a public corporation, the public should not suffer. பொதுமக்கள் வேதனை அடையக்கூடாது. பொதுமக்கள் நான் பஸ்ஸில் போகல, நீங்கள் பஸ்ஸில் போகல, சாதாரண டெய்லி வேஜியானதான் அவங்கள கணக்கில் கொண்டு நான் வந்து கீழே இருக்கிற பெஞ்சுக்கு அனுப்புகிறேன். அவங்ககிட்ட உங்களை முறையிட்டு செஞ்சாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொல்கிறேன்,
சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தில் சரித்திரத்தில் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி சொன்னதே கிடையாது. ஒரு தொழிலாளி ஒரு தொழிற்சங்கம் நடத்திய போராட்டம் நியாயமான போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நான் சொல்கிறேன், வேலைக்கு திரும்பாவிட்டால் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அதில் சொன்னாங்க, நான் அந்த 2வது வார்த்தையை மாடிஃபைட் பண்ணுறேன், உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் எங்களுடைய பர்மிஷன் கேட்டு தான் நடவடிக்கை எடுக்கணும் என்ற ஒரு மாற்றை போட்டிருக்காங்கன்னா இதுவே இந்த அரசுக்கு அவங்க கொடுத்த அடி. இதையெல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆக இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை நிர்வாகத்தில் இவர்கள் எப்படி நிர்வாகத்தை நடத்துவது என்பதும் தெரியவில்லை. நிர்வாகத்தினுடைய நிதி மேலாண்மை பற்றியும் தெரியவில்லை. இவங்க நிதி கேட்டோம்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, ஃபைனான்ஸில் இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஃபைனான்ஸில் இருக்குது இல்லைங்கிறத பற்றி எங்களுக்கு என்ன? அரசாங்கத்தை நீங்கள் நடத்துகிறீங்க. ஏதாவது ஒன்று கேட்டால் திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்தது, அதனால் என்ன? அப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது திமுக ஆட்சியில் எதெல்லாம் இல்லாமல் இருந்ததோ அதை நாங்கள் இல்லை என்று சொல்வேன்னு நீங்கள் கோரிக்கை வைக்க முடியுமா? உங்களுடைய தேர்தல் அறிக்கையை வச்சு நீங்கள் வாக்கு வங்கி வாங்கிடுங்க. அப்போ செஞ்சதை விட நாங்கள் நிறைய செய்கிறோம் அப்படின்னு தான் நீங்கள் வரீங்க. சொல்கிறதே போய். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2.44ங்கிற காரணி என்னால் பெருக்கக்கூடிய ஊதிய உயர்வு தான் கொடுத்துருக்காங்க. அந்த பெருக்குனீங்கன்னா 8.4% தான் ஊதிய உயர்வு வரும். ஆனால் அமைச்சர் சொல்கிறது என்ன, 2.44 மடங்கு ஊதிய உயர்வு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களை போல் உள்ளவங்க என்ன நினச்சிக்கிறீங்க, நாங்கள் 5,000 ரூபா சம்பளம் வாங்கியிருந்தோம்னா ஓஹோ இவங்களுக்கு 15,000 ரூபா சம்பளம் கிடச்சி இவங்க வெட்டியாக போராடுறாங்க. இது ஒரு தவறான அமைச்சரே அவர் சொல்கிறார். 2.44 மடங்கு நாங்கள் ஊதியத்தை உயர்த்தியிருக்கோம். 2.44 எங்கே உயர்த்தியிருக்காங்க? அதனால் அந்த கணக்கு போடுறதுலையும் தெரியல, அவங்க சொல்கிறதுலையும் இந்த மாதிரி இருக்குது. நான் அவங்களுடைய கணக்கெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. நாங்கள் நீதிமன்றத்தில் கூட நாங்கள் சொல்லியிருக்கோம், நீங்கள் வரவு எவ்வளவு வந்திருக்கு, எங்கள் கவர்மெண்ட்டில் நாங்கள் மானியம் கொடுத்துருக்கோம், நஷ்டமே இவங்க சொல்கிற கணக்கு படி சொன்னா ஒரு நாளைக்கு 5 ரூபா நஷ்டம்னு சொன்னாங்க. 5ன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு 2,000 கோடி தான் நஷ்டம். ஆனால் இந்த 7 ஆண்டுகளில் 12,000 கோடி நாங்கள் மானியம் கொடுத்தோங்களே. இந்த 2,000 ரூபா நஷ்டம் எப்படி வந்தது? 12,000 கோடி. அப்புறம் தொழிலாளிகிட்ட 7,000 கோடி எடுத்து செலவு பண்ணிட்டேன், அது நிர்வாக செலவு தாங்க. அப்புறம் இந்த 12,000 கோடி வரும்போது அந்த 7,000 கோடி ஏன் எடுத்து செலவு பண்ணுறாங்க? இது அண்ணாமல் டெப்போக்களெல்லாம் அடகு வச்சு நாங்களும் 4,000 கோடிக்கு கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறேன். அப்புறம் 4,000 கோடி ஏன் கடன் வாங்குறீங்க? இப்போ தான் மானியம் தான் கொடுத்துருக்காங்களே, எதுக்கு கடன்? இதெல்லாம் ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் மாதிரி இவங்க சொல்கிற கணக்கும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம கேட்க போனோம்னா இல்லை அப்பயும் நஷ்டம் இப்பயும் நஷ்டம், இதை ஒரு காரணத்தை போட்டுக்கொண்டு இவர்கள் செய்வது என்பது பொதுவாக நான் மக்கள் எப்படி திறமையாக கேள்வி கேட்கறேன்னா, நீ ஆட்சிக்கு வந்தோடனே 14 பைசா உயர்த்தினேன், 5 வருஷம் நீ ஆண்டிருக்க, 5 வருஷத்தில் என்ன மேம்பாடு கொண்டு வந்த? அப்போ போட்ட பஸ்ஸை கூட நீ ஒன்றை கூட மாற்றலை. 12,000 பஸ்ஸு வாங்குறேன்னு சட்டசபையில் சொன்னேன். 7,200 பஸ்ஸுக்கு ஆர்டர் போட்டேன், வாங்கினது 4,800 பஸ் தான். இப்போ வந்திருக்க மீண்டும் ஆட்சிக்கு இப்போ மறுபடியும் 67% உயர்த்துற. இதுவரையிலும் எந்த புது பஸ்ஸும் நீ போடல. ஆனால் கட்டணத்தை மட்டும் உயர்த்துறிய, இதில் என்ன நியாயம் இருக்குது? எங்களுக்கு என்ன சேவை செஞ்சுருக்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வி. இதெல்லாம் தாண்டி இப்போ எல்லா தொழிற்சங்கங்களும் ஒருமித்த குரலில் பல எதிர்க்கட்சிகள் எல்லாமே இணைந்து ஒரு கண்டன போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சூழலில் இந்த அதிமுக அரசோட செயல்பாடுகள் கடந்த ஆண்டுகளில் நம்ம பார்க்குற இந்த ஒரு நிலையில் விலைவாசி உயர்வுன்ற ஏற்றினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்குமே அவங்க வராத ஒரு சூழலில் இதன் மூலமாக நம்ம என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை இப்போ நம்ம வலியுறுத்தி சொல்ல போகிறோம்? நம்ம சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. இவங்க மத்திய அரசோட இணக்கமாக இருக்கோம், அதனால் எங்கள் அம்மா ஜிஎஸ்டிக்கு ஒத்துக்கலை, ஆனால் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு இவர் இப்போ இருக்கிற ஓபிஎஸ் சொல்கிறாரு, எடப்பாடி சொல்கிறாரு, எல்லாம் ஒத்துக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்க, ஜிஎஸ்டிக்கு ஒத்துக்கிட்டீங்க. இப்போ ஜிஎஸ்டிக்கு ஒத்துக்கிட்டதில் ஆய்வில் பார்க்கும்போது இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் வசூல் ஜிஎஸ்டி தமிழ்நாடு தானே இருக்குது. இந்த ஜிஎஸ்டி வசூல் உனக்கு நேரடியாக வராது. இந்த வசூல் மத்திய அரசுக்கு போயிட்டு அவங்ககிட்ட தான் நீ பங்கு கேட்கணும். அப்போ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு உங்களை நீங்கள் ஒத்துக்கிட்டுருங்க. அடுத்தது, இந்த எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்க,
ஆனால் டீசல் பெட்ரோலுக்கு ஏன் ஜிஎஸ்டி போடல? டீசலுக்கு கலால் வரி 34%, 25% வேட் மதிப்பு கூட்டு வரி. இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் போட்டதுனால எவ்வளவு வருதுன்னு கேட்டிங்கன்னா 65 ரூபா வருது. இதை நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா 41 ரூபா 25 காசு தான் வரும். இப்போ இந்த கலால் வரியும் இந்த வேட்டு இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் வந்து இது மக்கள் மீது சுமத்துகின்ற சுமை. உண்மையாகவே போக்குவரத்து மீது உங்களுக்கு ஒரு நல்ல கருணை இருக்குமே. ஆனால் இப்போ வந்து நீங்கள் இதுக்கு மேலே ஜிஎஸ்டி கொண்டு வாங்க. நாகாலாண்டில் ஜிஎஸ்டி இருக்குது, 5% இருக்குது, மிசோராமில் இருக்குது, மேகாலயாவில் இருக்குது, சண்டிகரில் இருக்குது, பஞ்சாபில் இருக்குது. இந்த கிட்டத்தட்ட 16 மாநிலங்களில் ஜிஎஸ்டி வந்து 11%, 5%, 6% இருக்கிற ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் நீங்கள் வரிக்கு வரி போட்டு அந்த டீசலுக்கு விலையை போட்டு இவங்க வாங்கிறது மட்டுமல்லாமல் இந்த டீசல் விலை ஏற்றத்தினால் கட்டண உயர்வு என்று சொன்னால் அப்போ எவ்வளவு தான் மக்கள் சுமப்பாங்க? அதுப்பாங்க. இதை நீங்கள் வந்து அவங்களுக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த வரி போட்டிருக்காங்களே, எத்தனை லிட்டர் டீசல், 17 லட்சம் லிட்டர் டீசல் தினந்தோறும் வாங்குகிறோம். இந்த 17 லட்சம் டீசலுக்கு நீ போடுற வரியை, கலால் வரி, இந்த வரியை உங்களுக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்னால் 41 ரூபா வரும் டீசல். 41 ரூபா வந்ததுன்னா வயபிள் வந்துட போகுது. அதை நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் குஜராத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாசிஸ் வாங்கிறதுக்கு அரசாங்க பட்ஜெட்டில் அங்கே 3500 பஸ் தான் கவர்மெண்ட் பஸ் இருக்குது. வருஷத்துக்கு 100 கோடி ரூபா புது பஸ் வாங்கிறதுக்கு பணம் பட்ஜெட்டில் ஒதுக்கி சாசிஸ் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாதுன்னா இது கிடையாது, டிப்ரிசியேஷன் கிடையாது. இப்போ டிப்ரிசியேஷன் இல்லைன்னா இவங்களுக்கு செலவு குறையுது. நியூ வெஹிக்கிள்ஸ் வரும்போது இது ரிப்பேர், பராமரிப்பு செலவு குறையும், மெயின்டெனன்ஸ் செலவு குறையும். இப்போ இதையெல்லாம் ஒரு அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ இது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த அறப்போராட்டத்தில் நம்ம வலியுறுத்தி சொல்ல போகிறோம், அது என்ன மாதிரி செயல்பாட்டில் கொண்டு வந்தால் அதுக்கான மாற்று வழி அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ பேசியிருக்கீங்க. இந்த ஒரு சூழலில் நிறைய போராட்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து இந்த செயலற்று இருக்கிற அதிமுக அரசாங்கம் பல விஷயங்களில் கவனத்தை செலுத்துறது இல்லை. அப்படின்னாலும் இந்த விலைவாசி உயர்வு, அதுவும் போக்குவரத்தோட கட்டண உயர்வு அப்படிங்கிறது வந்து அந்த சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஊழியர்கள் அவங்கவுங்க பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி இந்த இதில் தங்களையும் இணைச்சிக்கிறதுக்கு இன்னைக்கு மக்கள் தயாராக இருக்கும். குறிப்பாக மாணவர்கள்லாம் வந்து வெளியே வந்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க. அங்கங்கே நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். எந்த அளவுக்கு மக்களோட ஒரு சப்போர்ட் இன்னைக்கு பல தொழிற்சங்கங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? இதை பொறுத்தவரை வந்து மக்களுடைய ஆதரவு என்பது 100% கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த போராட்டம் என்பது மக்களை சார்ந்த போராட்டமாக இருக்குது. மக்கள் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் போன தடவை அவங்க 50% உயர்த்தின உடனே கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பயணிகள் வந்து குறைஞ்சி போச்சு. 2,07,00,000 பயணிகள் திமுக ஆட்சி முடியும் வரை பயணம் செய்திருந்தார்கள். இந்த ஆட்சிக்கு வந்து இந்த கட்டணத்தை உயர்த்தினோன்னே அது 1,87,00,000 அளவுக்கு குறைஞ்சிது. இப்போ 2 நாட்களாக இந்த கட்டணங்கள்லாம் உயர்த்திய பிறகு 25 லட்சம் பயணிகள் குறைந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏன்னா ஒரு 2 விஷயங்கள் இதில். ஒன்று வந்து அஃபோர்டபிலிட்டி. என்னால் வந்து கட்டணம் குறைவாக இருந்தது, 2 தடவை நான் போயிட்டு வர முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 2 தடவை போகிறதுக்கு ஒரு தடவையாக போகிறேன். அதனால் என்னால் போக முடியல. இன்னொன்று வந்து மாற்று வழி. இப்போ நான் இந்த கட்டணத்துக்கு கொடுக்கறத விட வேறு சாதனங்களை பயன்படுத்தினால் எனக்கு குறைவாக இருக்குது. இப்போ நான் 2 வீலரில் போகிறேன், இல்லை ஒரு ஆட்டோவில் போகிறேன், மற்ற இதில் போகும்போது நாங்கள் 4 பேர் 5 பேர் சேர்ந்து போகிறோம். இப்போ இதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா இந்த 4 வீலர் 2 வீலர் ஆட்டோ இதனுடைய இயக்கத்தினுடைய பெருக்கம் ஜாஸ்தியாகுது. அப்போ ஒரு பஸ்ஸில் 52 பேர் ஏறக்கூடிய பஸ்ஸில் அதுலேருந்து ஒரு 25 பேர் 30 பேர் இந்த மாதிரி சாதனங்களை அவங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு டிராஃபிக் ஜாம். நீங்கள் எப்போ பஸ் கட்டணத்தை உயர்த்தின போது பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த டிராஃபிக் ஜாம் ஆகும்போது அதனால் வரக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல், இந்த பொல்யூஷன் இது எல்லாம் வந்து இந்த அரசினுடைய இப்போ நீங்கள் சிங்கப்பூர்லாம் போனீங்கன்னா அவன் கொஸ்டினே பண்ணுறான்,
உனக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்கல, நீ எதுக்கு சொந்த கார் வாங்குற அப்படின்னு கேட்கலாம். அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது அவ்வளவு வசதிகளோடு இருக்குது. அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நீ பயன்படுத்தும் போது எதுக்கு நீ சொந்த கார் வச்சுருக்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்பது மக்களால் பயன்படுத்த இயலாத நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது அவர்கள் சுயமாக இப்படிப்பட்ட மாற்று வழிகளை தேடுகின்றார்கள், அல்லது பயணிக்க முடியாமல் இயலாத நிலைக்கு செல்கின்றார். எனவே பயணிகள் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கின்றது என்பது கருத்து. முமுசு பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இந்த 13 இந்த அறப்போராட்டம் இது இதற்காக இந்த நிகழ்வு உண்மையிலேயே இந்த பிரச்சனைகள் என்ன, போக்குவரத்து ஊழியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஊழியர்கள் பிரச்சனையை தாண்டி இந்த விலைவாசி உயர்வு, பஸ் கட்டண உயர்வு அப்படிங்கிறது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ தூரம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதன் காரணமாக தன்னெழுச்சியாக இன்னைக்கு மக்களும் இணைஞ்ச ஒரு போராட்டத்தில் தங்களை எப்படி ஈடுபடுத்திக்கிட்டாங்க. இந்த பிரச்சனைகள்னு வரும்போது அதிமுக அரசோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு ஒரு மெத்தன போக்கில் இருந்திருக்கு, மத்திய அரசாங்கத்தோட இணைந்து போற ஒரு நிலைமையில மாநில அரசாங்கத்தோட உரிமைகளை முழுமையா அவங்க நிராகரிக்கிற ஒரு போக்கில் எப்படி அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டும் போது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தேவை. அதை எவ்வளவு தூரம் இன்னைக்கு மக்களும் உணர்ந்திருக்காங்க, அதை எந்த நேரத்தில் செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்க போது. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி திமுக செயல் தலைவர் எந்த அளவுக்கு ஒருங்கிணைஞ்சு எல்லாரையும் இணைச்சு ஒரு போராட்டத்துக்கு ஒரு காரணமா இருந்திருக்காரு. இப்படி நிறைய விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக இன்றைக்கும் வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1918ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் எது ஒரு பெரிய விவாதத்திற்குரியதாக பேசப்பட்டதோ அது 2018இல் மறுபடியும் பேசப்படுகிறது என்பது ஒரு விந்தையான செய்தி. 1863க்கு பிறகு மதம் தொடர்பான செய்திகளில் அரசு தலையிடுவதில்லை என்று விக்டோரியா மகாராணி அறிவித்ததற்கு பின்னால் அனைத்து கோயில்களும், இந்து மத கோயில்கள் எல்லாம் அவரவருடைய தனித்தனி நிர்வாகத்தில் இருந்தன, அரசு தலையிடவில்லை. ஆனால் ஏராளமான எதிர் மனுக்கள் அதை நோக்கி வந்து கொண்டே இருந்தன. இங்கே இருக்கிற இந்த அறநிலைய கோயில்கள் அனைத்திலும் பல்வேறு ஊழல்கள் நடக்கின்றன. இந்துக்களின் கோயில்கள் என்கிற பெயரில் ஒரு குறிப்பிட்ட 3% மட்டுமே இருக்கிற ஒரு சமூகத்தினர் இந்த கோயில்களில் இருக்கிற சொத்துகள் அனைத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அது அவர்களினுடைய சொத்தாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. இதனை அரசாங்கம் மீட்டுத்தர வேண்டும் என்று மனுக்கள் வந்து கொண்டே இருந்தன. அப்படி மனுக்களை அளித்தவர்கள் அத்தனை பேரும் ஆன்மீகவாதிகள், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். குறிப்பாக தர்ம ரட்சண சபை என்கிற ஒரு பெரிய அவையே இந்த மனுவை அரசிடம் கொடுத்தது. அரசு தலையிடாத அந்த காலகட்டத்தில் அவர்கள் நீதிமன்றங்களை நோக்கியும் சென்றார்கள். 1900 தொடங்கி 1920 வரைக்கும் 20 ஆண்டுகளில் பல வழக்குகள் கோயில்கள் சீரழிக்கப்படுகின்றன, கோயில் நிர்வாகம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரின் சொத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று வழக்குகள் நடைபெற்றிருக்கின்றன. அதனை எதிர் வழக்காடி ஸ்கீம் சூட் என்று பெயர், ஒரு திட்டம் தொடர்பான வழக்கு என்று ஒன்றை அவர்கள் தொடர்ந்து அதற்கு எதிர்மனு போட்ட அந்த கோயில் நிர்வாகங்கள் அனைத்தும் அதே சமூகத்தை சார்ந்த மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு வழக்குகளை நடத்தி அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் நீதிபதிகளாகவும் இருந்த காலகட்டத்தில் எல்லா வழக்குகளும் அந்த கோயில் நிர்வாகத்தினருக்கு சாதகமாகவே முடிந்துவிட்டன. இந்த காலகட்டத்திலே தான் 1917-18 ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. ஒன்று, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருகிற முயற்சி நடைபெற்ற கட்டம் இதுதான். 19 அது வந்தது. அதே போல 1920 நடைபெற்ற அந்த இரட்டை ஆட்சி முறையின் கீழ் நடைபெற்ற முதல் தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. இந்த இரண்டு மாற்றங்களும் தான் இன்றைக்கு இருக்கிற இந்து அறநிலையத்துறை என்பதை அரசின் ஒரு துறையாக மாற்றுவதற்கு அடிப்படை காரணங்களாக இருந்தன. எனவே இந்த மனுக்களையெல்லாம் நீதி கட்சி ஆட்சி வந்ததற்கு பிறகு கணக்கில் எடுத்துக்கொண்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பனகல் அரசர் அவர்கள் இதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்.
அந்த சட்டத்தை சத்தியமூர்த்தி ஐயர் போன்றவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். கடவுளையே கட்டி போட்டு விடுவீர்களா, கடவுளையே அரசாங்கத்தினுடைய ஒரு துறையாக ஆக்கி விடுவீர்களா என்று அவர் பேசினார். இந்து, சுதேசமித்திரன் போன்ற ஏடுகள் மிக கடுமையாக அந்த சட்ட முன்மொழிவை, மசோதாவை எதிர்த்தார்கள். மெயில் ஆங்கில ஏடு மட்டுமே வரவேற்று எழுதியது. இவை அனைத்தும் பதிவுகளாக இன்றைக்கும் இருக்கின்றன. பிறகு 1925 ஜனவரி மாதம் அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஆனால் அது சட்டம் கையெழுத்தாகிற்றே தவிர அது நடைமுறைக்கு வந்தது இந்து அறநிலையத்துறை சட்டம் 2/1927 என்கிற 1927 முழுமையாக அது நடைமுறைக்கு வந்தது. 1927 நடைமுறைக்கு வந்த சட்டம் அதற்கு பிறகும் பல திருத்தங்களுக்கு உள்ளாயிற்று. இறுதியாக இன்றைக்கு இருக்கிற வடிவம் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை சமய சட்டம் 1959 என்பதுதான் இப்போது நடைமுறையில் இருக்கிறது. பழைய சட்டத்தில் இருந்த குறைபாடுகளெல்லாம் நீக்கப்பெற்று 1959 வந்த சட்டத்தின் நடைமுறையின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு அந்த இந்து அறநிலையத்துறை நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், திமுக கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார்கள் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. இது முதலில் கொண்டு வரப்பட்டது நீதி கட்சியின் ஆட்சியில். நீதி கட்சியில் இருந்தவர்களில் மிக பலர் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். TM நாயரை போல விதிவிலக்கான தலைவர்கள் உண்டே தவிர கடவுள் நம்பிக்கை உடையவர்களாகவே PT தியாகராயரிலிருந்து எல்லோரும் இருந்தார்கள். அவர்கள் பகுத்தறிவாளர்களோ கடவுள் மறுப்பாளர்களோ இல்லை. ஆனால் பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கையை வெளியிட்டு பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். எனவே அவர்களும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. அதைப்போல இன்றைக்கு இருக்கிற இறுதி சட்ட வடிவத்தை தந்த 1959 ஆண்டு ஆட்சி தமிழகத்திலே யார் தலைமையிலே நடைபெற்றது என்பதை நாம் அறிவோம். காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி, குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த சட்டத்தின் இறுதி வடிவம், இன்றைக்கு இருக்கிற வடிவம் வந்து சேர்ந்தது. எனவே தொடர்பே இல்லாமல் எல்லாவற்றுக்கும் திமுக கழகத்தை, திராவிட இயக்கத்தை குறை சொல்கிறவர்கள் இதற்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் இறுதி வடிவத்தை சட்டமாக நிறைவேற்றி தந்தவர் காமராஜர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் அறநிலையத்துறையின் கீழ் இருக்கிற அனைத்து கோயில்களையும் நீங்கள் இந்துக்களுக்கு திருப்பி தந்துவிட வேண்டும், இந்துக்களின் கோயில்களை இந்துக்கள் பார்த்து கொள்வார்கள் என்று ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வேறொன்றுமல்ல, இன்றைக்கு மத்தியில் இருக்கிற ஆட்சியும் மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியும் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்கிற காரணத்தால் இதுதான் தக்க தருணம் என்று கருதி மறுபடியும் அதனை கைப்பற்றிவிட வேண்டும் என நினைக்கிறார்கள். இந்த கோயில்களை எல்லாம் கைப்பற்றிவிட வேண்டும் என நினைப்பதற்கு ஒரு ஆழமான காரணம் உண்டு. அது பக்தியோ ஆன்மீகமோ அல்ல, அது சொத்து பற்றிய போராட்டம்தான். காரணம், அரசுக்கு அடுத்த நிலையில் மிகப்பெரிய சொத்துக்களை வைத்திருப்பது கோயில்கள்தான். எனவே கோயில்களிடமிருந்து அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து இந்துக்களுக்கு திரும்ப பெறுகிறோம் என்கிற பெயரில் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர், மேல்ஜாதியினர் என்று சொல்லப்படுகிற அவர்களின் கைக்கு இந்த சொத்து முழுவதும் போய்விட வேண்டும் என அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இது பொதுமக்களுக்கு அல்லது இந்துக்கள் என்று தங்களை கருதி கொண்டிருக்கிற மிக பெரும்பான்மையான மக்களுக்கு எதிரானது. அத்தனை மக்களின் சொத்துகளையும் ஒரு சிறு குழுவினர், சிறு சாதியினர் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி. இன்றைக்கு இருக்கிற நிர்வாக அலுவலர்கள் சரியில்லை என்கிறார்கள். 650 நிர்வாக அலுவலர்கள், EO என்று சொல்கிறோமே, அவர்களுக்கான இடம் நிரப்பப்பட வேண்டும். ஆனால் 240 பேர் தான் இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிறார்கள். மற்ற இடங்கள் காலியாக இருக்கின்றன. எனவே நிர்வாகத்தில் குறைகள் இருக்கலாம். நிர்வாகத்தில் குறைகள் இருக்குமானால் அந்த குறைகள் சரி செய்யப்பட வேண்டுமே அல்லாமல் அந்த துறையே தனியாரிடம் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என்பது எந்த நியாயமும் இல்லை. ஒரு காவல் நிலையத்தில் தவறுகள் நடக்கின்றன என்றால் அந்த காவல் நிலையம் சரி செய்யப்பட வேண்டுமே தவிர காவல் நிலையத்தை தனியாரிடம் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுவது எப்படி பிழையானதோ அப்படித்தான் இவ்வளவு சொத்துக்களை வைத்திருக்கிற 4,78,000 ஏக்கர் நிலம் தமிழ்நாட்டு கோயில்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு 3% எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கருதினால் இதனை பகுத்தறிவாளர்களோ கடவுள் நம்பிக்கையற்றவர்களோ அல்ல, கடவுள் நம்பிக்கை உடைய
இந்துக்கள் என்று கருதி கொண்டிருக்கிற மிக பெரும்பான்மையினர் இதனை எதிர்த்து போரிட வேண்டும். அரசிடம் இருந்தால் அது பொது சொத்து, அரசிடமிருந்து பறிக்கப்பட்டால் அது 3% தனி சொத்தாக ஆகிவிடும். ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி தேவைப்படுகிற காலகட்டம் இது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலைவாய்ப்புகளை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இந்த வாரம் என்ன புதிய கல்வியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. ஆளுமை தேர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து எப்படி நடக்குது, அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், கேள்விகள் என்னென்ன, அந்த அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் மித்ஸ், அந்த பெர்செப்ஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பேசிட்டு வந்தோம். அதில் வந்து கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுகிற போது நான் தெரியவில்லை, ஒரு பதில் தெரியலைன்னா தெரியலன்னு சொல்லணுமா இல்லைன்னா கெஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது குறித்து பேசினோம். அப்புறம் வந்து நான் தெரியவில்லை அப்படின்னு எனக்கு ஒரு பதில் தெரியலன்னா நான் எப்படி தெரியலன்னு சொல்லணும். ப்ளைனாக வந்து ரொம்ப கட் த்ரோட்டாக ரொம்ப ப்ளைனாக நான் எனக்கு தெரியல அப்படின்னு நான் வந்து சொல்லிடணுமா, இல்லைன்னா கொஞ்சம் யூஃபெமிஸ்டிக்காக சொல்லணுமா, எப்படி அப்படின்றத பற்றி பேசினோம். அது வந்து கேள்வியை பொறுத்தது அப்படின்னு நான் சொன்னேன். அதில் முக்கியமாக வந்து நகைச்சுவை உணர்வு கலந்தும் கூட ஒரு மாணவர் வந்து தெரியலங்கிற விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிறதும் சொன்னேன். அடுத்ததாக வந்து தெரியலன்னு சொல்லும்போது அந்த எனக்கு பதில் தெரியலன்னு சொல்லும்போது நான் தெரியவில்லை என்று கூறுகிற அந்த பதில் இன்டர்வியூ போர்டை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும், என்னுடைய கான்ஃபிடென்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும், அப்படி என்னோடய கான்ஃபிடென்ஸ் அஃபெக்ட் பண்ணால் நான் எப்படி பூஸ்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது குறித்து நாம் பேசினோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு மாணவர் இன்னொரு மாணவருக்கு ஒரு மாணவருக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, சார் என்னோடய டொமைன்லேருந்து கேள்வி கேட்டுகிட்டே வர்றாங்க, திடீர் இருந்தாப்பில் என்னோடய அன்கம்ஃபர்டபுள் ஏரியாவுக்குள்ளே போர்டு வருது, அப்புறம் என்ன பண்ணணும், நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அப்போ வந்து நான் அன்கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத காமிச்சா போர்டு என்ன செய்வாங்க, தெரியலன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, இதெல்லாம் வந்து அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அப்படி தெரியலன்னு சொல்லும்போது நான் டென்ஷன் ஆகிடுவேனே, அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்வி. கடந்த நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், ஒரு தெரியலைன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படுறதோ அல்லது அச்சப்படுறதோ வந்து ஒரு வகையான மனநிலை தான், அது ஒரு மென்டல் பிளாக் தான் அப்படின்னு சொன்னேன். அது நம்மளுடைய கேப்பபிலிட்டியை வந்து கேரக்டரோடு சேர்த்து வச்சு பார்க்குற ஒரு தவறான புரிதல் அப்படின்னு நான் சொன்னேன். அதே பிரச்சனை தான் இங்கேயும் வருது. இப்போது ஒரு கேள்வி, ஒரு மாணவர் வந்து இன்டர்வியூ போர்டில் போய் உட்கார்றாரு, அவருக்கு கேள்விகள் கேட்குறாங்க. முதல்ல வந்து அவருக்கு புரிஞ்ச விஷயங்கள், பிடித்த விஷயங்கள், அவர் படித்த விஷயங்கள், அவர் பார்த்த விஷயங்கள், அவருக்கு கருத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயங்களாக கேட்டுட்டு வர்றாங்க. ஒரு 10-15 கேள்வி போது மாணவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஆகிறார். உதாரணத்துக்கு அந்த மாணவருக்கு வந்து பொருளாதாரம் தெரியாது, திடீர்ந்தாப்பில் பொருளாதாரத்திலேருந்து கேள்வி கேட்குறாங்க. இப்போது ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு வருது, அந்த லா வந்து நீங்கள் படிச்சிங்களா, அது வந்து நாட்டுக்கு நல்லதா கெட்டதா. உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாணவர் போகிறார், உங்கள் தமிழ்நாடு மாநிலம் வந்து முன்னாடி வந்து அதை எதிர்த்தாங்களே, எந்த அடிப்படையில் எதிர்த்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இவருக்கு பொருளாதாரங்கிறதே வந்து ஒரு சிக்கல், எனக்கு அது பொருளாதாரமே புரியாது, அது எனக்கு கிரீக் அண்ட் லாட்டினில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர், எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாணவர், அதுலேயும் வந்து ரொம்ப கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு ஒப்பீனியன் என்ன, ஏன் உங்கள் மாநிலம் எதிர்த்தது, இப்போது ஏன் ஏற்றுக்கொள்ளுது, இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டினை கேட்டால் நான் என்ன சார் பண்ணுவேன்? இப்போ நான் டென்ஷன் தானே ஆவேன், கண்டிப்பாக டென்ஷன் தான் ஆகும். யாராக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு டென்ஷனே ஆகாது, நீங்கள் வந்து டென்ஷனே ஆகக்கூடாது அப்படிலாம் வந்து ஒரு இம்ப்ராக்டிக்கலை பேச விரும்பலை. கண்டிப்பாக டென்ஷன் ஆகும், டென்ஷன் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆளுமை தேர்வில் வந்து நீங்கள் டென்ஷனே ஆகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த டென்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதான் இங்கே கொஸ்டின். முன்னாடி ஒரு திரைப்படத்தில் வந்து அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வரும், வீரம் அப்படிங்கிறது வந்து விழாமலே இருக்கிறதல்ல, விழுந்தால் மீண்டும் எழுந்து நடப்பது தான் வீரம். வீரம் அப்படிங்கிறது வந்து பயமே அறியாமல் இருப்பதில்ல, பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பது அப்படின்னு. அதே கான்செப்ட் தான் இன்டர்வியூக்கும். நீங்கள் டென்ஷனே ஆகக்கூடாது அப்படிலாம் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மாணவர் வந்து வாழ்க்கைக்கான ஒரு முதல்நிலை தேர்வு எழுதி, முக்கிய தேர்வு எழுதி,
அப்புறம் வந்து ஒரு 3வது நிலையில் வரும்போது இதில் வந்தால் ஆஃபீஸரு வரலைன்னா மறுபடியும் முதல்லேருந்து வரணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும். நீ டென்ஷனே ஆகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் டென்ஷனை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்கன்னு சொல்லுவேன். சரி, எப்படி சார் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறது? இப்போ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஏரியா வந்துருச்சு, இப்போ தெரிஞ்சு போச்சு இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பதில் நேரடியாக சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. தெளிவாக அந்த போர்டுகிட்ட நீங்கள் அந்த ஏரியாவில் அன்கம்ஃபர்டபுளுங்கிறத இண்டிகேட் பண்ணுங்கள், தப்பில்லை. சார் எனக்கு எக்கானமி ஐம் நாட் வெரி கம்ஃபர்டபுள், ஐ ஹவ் several questions and doubts regarding economy, but still I'll try to answer your question sir as far as my understanding goes அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லையா, எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை சார், நான் எவ்வளவோ படித்தேன், எனக்கு அது புரியலை, அதனால் எனக்கு ஒப்பீனியன் மேக் பண்ண முடியலை சொல்லலாம். அது உண்மையை ஒத்துக்கொள்வது. இப்போ நான் சொன்ன ரெண்டுமே என்னன்னு சொன்னால் உண்மையை பேசுங்கன்றதான் ஃபண்டமெண்டல் ஐடியா. சார் நம்ம பொய் பேசும்போது தான் நமக்கு டென்ஷன் பில்ட் ஆகும். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா உண்மையை மறைப்பது, பொய்யாக ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிப்பது, இது ரெண்டும் தான் நமக்கு தேவையில்லாத டென்ஷன் உருவாக்குறது. நீங்கள் பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம் ஒன்று, ரெண்டாவது உண்மையை மறைக்க வேண்டாம், உண்மையை சொல்லுங்கள். சார் இன்டர்வியூவில் போய் இப்படி சொல்லாமா சார், இதில் மாதிரி சொன்னால் வந்து போர்டு என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா, எனக்கு அது ஃபர்தராக டென்ஷன் ஆயிருமே. டென்ஷன் ஆகாது, போர்டு நினைக்க மாட்டாங்க. பெரும்பாலான நேரங்களில் இந்த மாதிரி உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு அந்த போர்டு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா, ரொம்ப சிம்பிள் தம்பி, இதுதான் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அங்கே போர்டில் இருக்கிறவங்க நல்லா ஞாபகம், உங்களோட எல்டர்ஸ். உங்களை வந்து ஒரு மாணவர் வந்து ஒரு 30 வருடம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், 35 வருஷம் இராணுவத்தில் பணிபுரிந்த ஒரு அதிகாரி, 25 வயசில் அவருடைய மகன் அல்லது மகள் வயதில் இருக்கக்கூடிய ஒரு மாணவரை வந்து ஸ்னப் பண்ணியோ அல்லது அவங்கள்ட்ட வந்து ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாக்கியோ அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? வாட் டு தே ஹேவ் டு லுக் ஃபார்வர்ட் இன் தட் ரெஸ்பெக்ட்? ஸோ ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? கமான், உனக்கு தெரியலன்னா சொல்லு, ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க உங்களை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள வந்து ஒரு வைல்டு அனிமல் மாதிரி பார்த்துக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கும் போது தான் டென்ஷன் பில்டப் ஆகும். உண்மையை ஒத்துக்கிட்டிங்கன்னா டென்ஷன் எப்போயுமே வராது. உண்மையை பேசுங்க, போர்டில் போய்ட்டு எப்போயுமே உண்மையை பேசுங்க. ஏன்னா சில இடங்களில் வந்து சில நேரங்களில் வந்து மாணவர்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வருது. போர்டை நம்ம லீட் பண்ணலாம், அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்கணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. அந்த ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆனது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். எதுக்குன்னா அந்த பொய்யான தோற்றத்தை உருவாக்குறது. நான் போர்டை லீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவன் போய் பொய்யா ஒரு தோற்றத்தை உருவாக்குறான், இல்லை அதிக பிரச்சனைத்தனமாக பேசுகிறான், அங்கே மாட்டிக்கிறான், டென்ஷன் ஆகுது. ஸோ என்னுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் இன்டர்வியூ ஒன்றே தான், ஸ்பீக் த ட்ரூத். பதில் தெரியவில்லை என்றால் தெரியவில்லைன்னு சொல்லுங்கள். அது குழப்பமாக இருந்தால் குழப்பமாக இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஏரியானா அன்கம்ஃபர்டபுள் ஏரியான்னு சொல்லுங்கள். மேட்டர் ஃபினிஷ், அந்த இடத்துல முடிஞ்சு போயிடும். சரி, அடுத்ததாக அப்போ வந்து போர்டை லீட் பண்ணுறதை பற்றி பேசிட்டீங்களே, லீட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா என்ன அது, அதை வச்சு அது குறித்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.